நம்மளோட சேனல்ல வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. அது கூட ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கங்க. சரி வாங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. அது ஒரு பழைய முதியோர் இல்லம். யாருக்கும் வேண்டாதவர்கள் அங்கு இருந்தனர். 2 வருடம் ஆகிவிட்டது சாவித்திரி இங்கு வந்து. வீட்டில் மகாராணி மாதிரி இருந்தவள்தான் சாவித்திரி. பேர குழந்தைகளை கவனித்து சமையல் வேலை செய்து கொண்டு இருந்தாள். வயதாக ஆக தள்ளாமை அதிகரித்து கணவர் இறந்த பிறகு அவளிடம் பேசக்கூட யாருக்கும் சமயமும் இல்லை, அவசியமும் இல்லை. காரியம் முடிந்த பிறகு கறிவேப்பிலை தூக்கி எறிவது போல அவளை இந்த முதியோர் இல்லத்தில் கொண்டு வந்து விட்டுவிட்டு போய்விட்டார்கள். 2 வருடத்தில் மகன் 2 தடவை வந்து பார்த்தான். பேரன் பேத்தியை கண்ணிலேயே காட்டவில்லை. மருமகளோ வரவே இல்லை. சாவித்திரி பிரார்த்தனை பண்ணி கொண்டு இருந்தாள். நாளை எப்படியாவது மகன் பேரன் பேத்தியை கண்ணிலே காட்டு என்று. நிறைய ஏக்கமும் பேச்சும் கேட்டாகிவிட்டது. சீக்கிரம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு போகணுன்னு தான் ஆசை. மரணம் நம் கையில் இருக்குது. சாவித்திரியின் பேரன் அபிலாஷுக்கு இன்று பிறந்த நாளும் கூட. ராஜனும் மனைவி சரிதா, குழந்தைகள் அனிதா, அபிலாஷ் எல்லாருமே பிறந்த நாளுக்காக ஒரு பெரிய காப்பகத்துக்கு போகிறார்கள். அங்கு குழந்தைகள் முதியோர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். இவர்கள் குழந்தைகளுக்கு புது துணி, முதியோர்களுக்கு துணிமணி என்று எல்லோருக்கும் கொடுத்தார்கள். அபிலாஷ் ஒரு புடவையை ஒரு பாட்டிக்கு கொடுக்கும் பொழுது அவள் கண்களில் கண்ணீர். ஏன் பாட்டி அழுகிறீங்க? இல்லை, உன் வயசில் எனக்கு ஒரு பேரன் இருக்கிறான். அவனை பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சு. உன் முகத்தை பார்த்த உடனே எனக்கு என் பேரன் ஞாபகம் வந்துடுது மாதிரி இருந்துச்சு. ஆமாம், உனக்கு பாட்டி இருக்காங்களா? அவள் ரொம்ப கொடுத்து வச்சவப்பா. இவ இந்த மாதிரி பேரன் கிடைப்பதற்கு கண்டிப்பாக உன் பாட்டி கொடுத்து வச்சவ தான். ஒரு நிமிடம் கன்னத்தில் அரைந்தார் போல இருந்தது அபிலாஷுக்கு. பாட்டி தன்னை எத்தனை சீராட்டி பாராட்டி வளர்த்தாலோ இந்த பாட்டி அழுவதை போலத்தான் என் பாட்டியும் அங்கு அழுது கொண்டு இருப்பாள். சொந்த பாட்டியை முதியோர் இல்லத்தில் கஷ்டப்பட விட்டுவிட்டு எத்தனை பேருக்கு நான் துணிமணி எடுத்து கொடுத்தாலும் அந்த பாவம் போகவே போகாது. அழுது கொண்டே பெற்றோருடன் வீட்டுக்கு வந்தான். நடந்ததை எல்லாம் பெற்றோரிடம் சொன்னான். பாட்டியை வீட்டிற்கு கூட்டிட்டு வரணும், இல்லாட்டா நான் பாட்டி கூட போய் இருப்பேன். உங்களுக்கு எது சம்மதம் என்று சொல்லுங்கள். 12 வயதான அபிலாஷ் சொல்வதை செய்யக்கூடியவன் என்று தெரியும் பெற்றோருக்கு அவர்களுடைய மனமும் மாறிவிட்டது. மறுநாள் எல்லோரும் பாட்டியை காண முதியோர் இல்லத்திற்கு போனார்கள். மகனை பார்த்ததும் ஒரே சந்தோஷமாக பாட்டிக்கு வாடா என்று கையை பிடித்து இழுத்துக்கொண்டு போய் ஒரு வேஷ்டியை கடன் வாங்கி கொடுத்து கை கால் அலம்பிட்டு உட்காரு, இன்னைக்கு உன் தந்தையின் தவசம். கண்ணீர் ஆறாக பெருக தவசத்தை நடத்தி முடித்தான் மகன். பாட்டியின் பிரார்த்தனை பலித்துவிட்டது. மகன், பேரன் எல்லோரையும் மருமகள் தவசத்துக்கு வரணும்னு தெய்வத்திடம் பிரார்த்தனை செய்தாள். அது நடந்தே விட்டது. இதுதான் தெய்வத்தின் காருண்யம். பாட்டி அன்று மாலையே சந்தோஷமாக தன் குடும்பத்துடன் போய் சேர்ந்து விட்டாள். பெற்றவர்களை முதியோர் இல்லத்தில் கொண்டு வந்து விடாதீர்கள். அதைவிட பாவம் இந்த உலகில் வேறு எதுவுமே கிடையாது. இது ஒரு அருமையான பதிவு தான். ஸோ இந்த பதிவிலேருந்து ஒரு விஷயம் மட்டும் நல்லாவே புரிஞ்சிருக்கோம். நாமளும் நாளைக்கு அந்த இடத்துக்கு தான் போய் சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி நம்ம பண்ணுற ஒரு செயல் தான் நாளைக்கு நம்மளை அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். அதனால் தயவு செஞ்சு பெற்றவங்களை வந்து பார்த்திங்கன்னா முதியோர் இல்லத்தில் போய்ட்டு சேர்க்காம தான் கூடவே வந்து கடைசி காலம் வரைக்கும் வச்சு சந்தோஷமாக வாழ கற்றுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.